தமிழகத்தில் எவ்வளவோ அமானுஷ்யமான பின்னணி கதைகள் கொண்ட நம்மை ஆச்சரியப்படுத்தும் மர்மமான இன்னுமே விடை தெரியாத சில கோவில்கள் உள்ளன. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி செல்லும் வழியில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இன்றும் பழமை மாறாமல் மரங்கள் அடர்ந்த வனப்பகுதி உள்ள பார்க்கும் போதே நம் மனதிற்கு ஒரு இனம் புரியாத வித்தியாசமான எண்ணங்களை தோண செய்யும் ஒரு செம்மண் பூமி உங்களை வரவேற்கும். ஆம், அதுதான் பொற்பனைக்கோட்டை. ஒரு பாரம்பரிய கிராமம். அங்கு அமைந்துள்ள பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரர் இந்த கோவிலில் நிகழ்ந்த வரலாறு சாதாரணமல்ல. பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையை பெற்று பல்வேறு அற்புதங்களையும் மர்மங்களையும் தன்னகத்தே கொண்ட ஒரு புனித ஸ்தலமாகும். பார்ப்பதற்கே பழமை மாறாமல் இன்றும் அமைதியாக காட்சி தரும் இந்த ஸ்தலம் அதிக சக்தி வாய்ந்த ஸ்தலம். அதன் பின்னே பல அமானுஷ்ய பின்னணி செவி வழியாக சொல்லப்படும் கதைகள் உள்ளன. சாதாரணமாக வழிபடுபவர்களுக்கு தெரியாது புரியாது. தங்க பனைமரமும் அமானுஷ்ய சக்திகளும் ஒரு வியப்பூட்டும் பயணம். காணாமல் போன தங்க பனம்பழம் காய்க்கும் பனைமரம். என்ன நடந்தது? இந்த பொற்பனைக்கோட்டையில் நடந்த அதிசயங்கள், அற்புதங்கள் என்ன? தென் தமிழகத்தின் இதயம் என போற்றப்படும் புதுக்கோட்டை மாவட்டம். இங்கு காலங்கள் கடந்தும் ஒரு அமானுஷ்ய சக்தி அனைவருக்கும் அருள் பாலித்து காவல் காத்துக் கொண்டிருக்கின்றது. ஆம், ஒரு சாதாரண கோவிலுக்குள் ஒளிந்திருக்கும் அதி அற்புதமான மர்மங்கள், அமானுஷ்ய சக்திகள் மற்றும் ஒரு தங்க பனைமரத்தின் ரகசியம், இவை அனைத்தும் உங்கள் ஆர்வத்தை அதிகரிக்கும் என்பது உறுதி. கிபி 14ஆம் நூற்றாண்டில் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் பொற்பனைக்கோட்டை. இந்த இடத்திற்கு பொற்பனைக்கோட்டை என்று ஏன் பெயர் வந்தது? இதற்கு பின்னால் ஒரு ஆச்சரியமான காரணங்கள் இருக்கின்றன. புராணங்களின்படி இங்கு ஒரு காலத்தில் பெரிய காடுகள் இருந்தன. அதில் அதிக அளவில் பனைமரங்களும் இருந்தன. அந்த மரங்களில் ஒரே ஒரு பனைமரம் தினமும் தங்கத்தால் பனம்பழங்கள் காய்க்கும் மரமாக இருந்துள்ளது. அந்த தங்க பனம்பழங்களே இந்த பகுதிக்கு பொற்பனைக்கோட்டை என பெயர் வர காரணம் என கூறப்படுகின்றது. ஆனால் அந்த தங்க பனைமரம் எங்கிருந்து வந்தது? அதன் பின்னணியில் என்ன நடந்தது? அதற்கு காவல் தெய்வமாக முனீஸ்வரர் எப்படி உருவானார்? ஒரு காலத்தில் ஒரு முனிவர் இந்த வனப்பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்தார். அதே சமயத்தில் ஒரு வேடன் அந்த காட்டின் அருகில் உள்ள கிராமத்தில் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அவனுக்கு அதுதான் தொழில், வாழ்வாதாரமும் கூட. துரதிர்ஷ்டவசமாக வேடன் காட்டிற்குள் வேட்டையாடும் போது தன் மனைவியை விட்டு பிரிந்துவிட அவன் மனைவி காணாமல் போகின்றார். மனமுடைந்த வேடன் தன் மனைவியை காணாமல் தவித்து கதறினான். காடு முழுவதும் தேடியும் மனைவியை கண்டுபிடிக்க முடியவில்லை. வேடன் என்ன செய்வது என்று தெரியாமல் தேடிக்கொண்டே செல்லும்போது காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவரிடம் தன் மனைவி காணாதது பற்றி கூறினான். அதை கேட்ட முனிவர் தனது தவ பலத்தால் வேடன் மனைவியின் இருப்பிடத்தையும் அவள் நலமுடன் இருப்பதையும் உணர்த்தினார். இதை கேட்ட அந்த வேடன் மிகவும் சந்தோஷப்பட்டான். இதற்கு நன்றி கடனாக அந்த வேடன் தினந்தோறும் அந்த முனிவருக்கு கிழங்கு, பழங்கள், உணவு கொண்டு வந்து கொடுத்தான். இது சில நாட்கள் தொடர்ந்தது. ஆனால் அந்த முனிவர் வேடனுக்கு வேறு ஒரு வழியை காட்டினார். நீ வாழ்வதற்காக வனவிலங்குகளை கொல்லாதே என்று முனிவர் கூறினார். இந்த வனத்தில் ஒரு தங்க பனை மரம் தோன்றும், அதிலிருந்து தினமும் தங்க பழம் விழும், அதை கொண்டு உன் வாழ்க்கையை நடத்து என்றார். அவனும் சரி என்றான். வேட்டையாடுவதை விட்டுவிட்டான். முனிவர் கூறியது போலவே அந்த வனத்தில் அந்த மர்மமான தங்க பனை மரம் தோன்றியது. அவன் ஆச்சரியப்பட்டான். முனிவர் சொன்னது போலவே தினமும் தங்க பனம்பழம் காய்த்தது, கிடைத்தது. வேடன் அந்த தங்க பனம்பழங்களை கையில் எடுத்து அதன் மதிப்பு தெரியாமல் கலசமங்கலம் எனும் ஊரில் உள்ள ஒரு வணிகரிடம் கொடுத்து அவர் கொடுப்பதை வாங்கி கொண்டு இவன் வாழ்க்கை நடத்தி வந்தான். நாட்கள் ஓடியது. ஒரு நாள் மன்னருக்கு இந்த தங்க பனைமரம் பற்றி செய்தியை கேள்விப்பட்டார். உடனே மன்னர் அந்த வேடனை அழைத்து கொண்டு அந்த தங்க பனைமரத்தை காட்டச் சொன்னார். அந்த மரத்தின் அருகே மன்னரும் அந்த வேடனும் சென்றனர். ஆனால் அன்று முதல் அந்த மரத்திலிருந்து தங்கப்பழங்கள் காய்ப்பதில்லை, விழுவதும் நின்று போனதாம். வேடனுக்கும் ஒன்றும் புரியவில்லை, மன்னருக்கும் புரியவில்லை. இருவரும் குழம்பி போனார்கள். இருவரும் திரும்பிவிட்டனர். தங்க பனைமரத்தின் மர்மம் புரியாமல் மன்னர் வருந்தினார். இந்த குழப்பத்துடன் மன்னர் தூங்கினார். அன்று இரவு மன்னர் தூங்கும் போது கனவில் முனிவர் வேடத்தில் சிவபெருமான் தோன்றினார். எல்லாம் என் திருவிளையாடல். வனவிலங்குகளை வேடனிடம் இருந்து காக்கவே யாம் அருளினும். இப்போது நீயே அவனை பொறுப்பேற்று வாழ்விப்பாய் என்று கூறி சிவபெருமான் மறைந்தார்.
உடனே மன்னர் வேடர்களை அழைத்துக் கொண்டு வணிகரின் வீட்டிற்கு சென்றார். வணிகர் மன்னரை பார்த்து, மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். வேடரிடம் நிறைய தங்க பணம்பழங்களை பெற்றுக்கொண்டு குறைந்த அளவில் உணவுப் பொருட்களை கொடுத்ததை ஒப்புக்கொண்டார். உடனே மன்னர் கோபத்துடன் இவர்களிடம் வாங்கிய தங்க பணம்பழங்கள் எங்கே என்று கேட்டார். வணிகர் தன் தவறை மறைக்க வேறு வழியின்றி தன் வீட்டின் அறைக்கு அழைத்துச் சென்றார். பின் அறையின் கதவை திறந்து காண்பித்தார். அங்கே அந்த அறை முழுவதும் தங்க பணம்பழங்கள் இருந்தன. அவை அனைத்தையும் அள்ளி எண்ணி பார்த்தபோது ஆயிரக்கணக்கில் தங்க பணம்பழங்கள் இருந்தன. உடனே மன்னர் அவை அனைத்தையும் உடனே பறிமுதல் செய்ய உத்தரவிட்டார். அதன் மூலம் மன்னர் கனவில் வந்த முனீஸ்வரருக்கு அதே பொற்பனை கோட்டையில் சிலையை நிறுவினார். அதன் பின் மன்னர் திருவரங்குளம், திருவிடையார்பட்டி ஆகிய இடங்களில் உடனடியாக ஆலயங்களை கட்டும் பணிகளை தொடங்கினார். தொடர்ந்து மீதமுள்ள தங்க பணம்பழங்களை சேமித்து வைக்குமாறு மன்னர் உத்தரவிட்டார். மேலும் முனிவர் வேடத்தில் தோன்றிய ஈஸ்வரரே பின்னாளில் முனீஸ்வரர் என போற்றப்பட்டு பொற்பனை கோட்டையின் காவல் தெய்வமாக திகழ்கின்றார். இன்றும் இக்கோவிலின் சக்தி அளப்பரியது என்று பக்தர்கள் கூறுகின்றனர். மேலும் இங்கு வந்து வேண்டி செல்பவர்களுக்கு தீராத கடன்கள் தீர்கின்றன. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி பில்லி, சூனியம், பேய், பிசாசு போன்ற பிரச்சனைகள் நீங்கி அமைதி நிலவுகின்றது என்றும் மேலும் பல அற்புதங்கள் நடப்பதாகவும் பக்தர்கள் கூறுகின்றனர். ஆடி மாதத்தில் இங்கு 30 நாட்களும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. கடைசி நாளில் 7 அடி உயரமுள்ள முனீஸ்வரருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருவிழா இனிதே நிறைவு செய்யப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் அருகிலேயே பொற்பனை காளியம்மன் கோவில் ஒன்றும் உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் ஆலயங்களில் பொற்பனை கோட்டை முனீஸ்வரர் ஆலயம் முக்கியமான ஸ்தலமாக விளங்குகின்றது. மேலும் இந்த கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்னும் பல அமானுஷ்ய கதைகள் நிலவுகின்றன. சில சமயம் இரவு நேரங்களில் கோவிலை சுற்றியுள்ள காடுகளில் ஒருவித மர்மமான ஒலிகள் கேட்பதாகவும் சில அமானுஷ்ய சக்திகளின் நடமாட்டம் இருப்பதாக மக்கள் கூறுகின்றனர். மேலும் இக்கோவிலின் அகழ்வாராய்ச்சியின் போது சங்க காலத்தை சேர்ந்த செங்கல் கட்டுமானங்கள், மணிகள், வளையல்கள் போன்ற தொல்லியல் பொருள்கள் கிடைத்துள்ளன. இது கோவிலின் தொன்மையையும் வரலாற்றையும் மேலும் ஒரு உறுதிப்படுத்தும் சான்றாக அமைகின்றன. இன்றளவும் அந்த தங்க பனைமரம் எங்கே மறைந்தது என்ற மர்மம் நீடிக்கின்றது. அந்த மரம் முனீஸ்வரரின் மாய சக்தியால் மறைக்கப்பட்டதா அல்லது பூமியில் புதைந்து கிடக்கின்றதா? இந்த மர்மம் பொற்பனை கோட்டை முனீஸ்வரரின் அமானுஷ்ய பெருமையை மேலும் பறைசாற்றுகின்றது. இது உங்கள் மாணிக்க மீடியா. இதுபோல் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான செய்திகள் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் கொடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.